பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தான வடலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாங்கள் அந்த 112ஆம் சங்கீதத்தை நாங்கள் படித்தோம் இல்லைங்களா? இப்போ நான் 82ஆம் சங்கீதம் முடிச்சாச்சு. இப்போ 112ஆம் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் நாங்கள் ஒரு 2 பேரை பற்றி பார்க்கிறோம். ஒன்று துன்மார்க்கன், ஒன்று நீதிமான். ஸோ அவங்களுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள், சில காரியங்களை இந்த வாரங்களில் நாங்கள் கவனிக்கலாம். சரிங்களா? குட். சரி, படித்து முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? சரி, இப்போ முதலாவது வசனத்தை படிக்கலாமா? என்ன சொல்லுது? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின் மிகவும் பெரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதம் ஆக்சுவலாக இந்த 111ஆம் சங்கீதம் இருக்குல்ல, அதோட தொடர்ச்சியாக இருக்கிறதாம். இது அந்த எபிரேய எழுத்துக்களுங்களா, 22 எழுத்துக்கள், அதை சார்ந்து அந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதை எழுதுனது தாவீதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தாவீது கர்த்தரை துதித்து சில காரியங்களை எழுதியிருக்கிறார். அப்ப துதித்து சொல்லும் பொழுது துன்மார்க்கனுக்கும் இந்த நீதிமானுக்குள்ள வருகிற காரியங்களை வித்தியாசத்தை அவர் காண்கிறார். அதை தான் அவர் கர்த்தர்கிட்ட சொல்லி முறையிட்டு கர்த்தரை துதித்து மகிழ்கிறார். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட்லாம் வசனம் படிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை பெருமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான்னா யாரு அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறவன் யார் என்று சொன்னா அந்த வசனத்திலே அதுக்கு பதிலும் கொடுத்துடுறாங்க. என்ன வசனம்? முதலாவது படிங்களேன். கர்த்தருக்கு பயந்து. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னது? அது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்னொன்று தேவனுக்கு பயபக்தியா இருக்கிறது. இது எங்க வீட்டில் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அப்படியே பயந்துட்டு நடுங்கிக்கிட்டு அப்படி இல்லை. அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு இவ்வளவாக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பினால் உண்டான அந்த பயம், அந்த மரியாதை, அந்த பயபக்தி, அது கர்த்தர் விரும்புகிறார் நம்ம இடத்துல இல்லைங்களா? பயபக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு நீதிமான்னா தேவனை குறித்து ஒரு பயம் இருக்கும். கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு பயம். அது பார்த்து நம்மளை அடிச்சிருவான்னு இல்லை, அவருக்கு என்ன நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்ய மாட்டேன். அன்பின் நிமித்தம் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்திருப்பேன். அதுதான் அந்த அன்பு இல்லைங்களா? அது பயபக்தி. 2வது காரியம் தேவையை வெறுப்பதே, to depart from evil. அப்போ இது தீமை தெரிஞ்சா அதை விட்டு விலகி போகிறது நீதிமானுக்குள்ள ஒரு குணமாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க தேவ பிள்ளைல. இது தீமைன்னு தெரிஞ்சுட்டு துணிகரமா அந்த பாவத்துல போகும் பொழுது தேவன் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். நீதிமான் அப்படி செய்ய மாட்டான். அதை நம்ம சிந்தித்து பார்ப்போம், இது வேண்டாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த நிலைமையை நம்ம அடைந்திருக்கிறோம். அப்ப God gives us a choice. நீ தீமையை தெரிந்து கொள்கிறாயா, தேவனை தெரிந்து கொள்கிறாயா? அப்ப தேவனை தெரிந்து கொள்கிறவர்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக, அவர் எப்படி நீதிமானா இருக்கிறாரோ அந்த நீதி நடக்கிறவர்களாக தான் இருப்பார்கள். இது இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். சரிங்களா? சரி, இப்போ ஒண்ணு 2வது பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளையின் மேல் பிரியமா இருக்கிற மனுஷன். அப்ப தேவனுக்கு பயப்படுறது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிறவன். பைபிள் வாசிங்க. என்ன பைபிள் வாசிக்கிறது அப்படி இல்ல, அவர் சொல்ற கட்டளைகளை கீழ்படுகிறதுக்கு பிரியமா இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எழுதி அந்த சிலவங்களுக்கு ஜெபம்னா பிரியமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பைபிள் வாசிங்கன்னா கஷ்டமா இருக்கும். சரி, தனியா தான் வாசிக்க மாட்டீங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்கன்னா அதுவும் கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லை, ஒரு தேவன் பால் அந்த அன்பு உண்டாகும் பொழுது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை அப்படியே நம்புறது, அப்படியே விசுவாசிக்கிறது, அப்படியே வாழ்கிறது இருக்குங்களா? அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கு. அவருடைய வேதத்தில் பிரியமா இருப்பது. இந்த 1ஆம் சங்கீதத்துல படிக்கிறோமா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அந்த தன்னுடைய தீய வழிகளை விட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் சொல்லுவாங்க, கஷ்டமான நேரங்களிலும் நல்லா இருக்கிற ஆசீர்வாதமான நாட்களிலும் எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன். கஷ்டம் வந்தா மட்டும் உபவாசிக்கிறது இல்லை, எப்பயுமே உபவாசித்த நமக்காக இல்லை, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறது இல்லைங்களா? ஸோ முதல் பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். 2வது அவருடைய கட்டளைகள் பிரியமா இருக்கிறது. அவருடைய கட்டளைகள் மேல இப்போ கர்த்தரை நேசிக்கிறது, அந்த வார்த்தையின் மேல் அன்பு கூறுது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். அப்போ வேதம் எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். இந்த உலகத்துல நம்ம தொட்டு பார்த்து அனுபவிக்கக்கூடிய வார்த்தைகள் சொன்னா இந்த வேத வாக்கியம் தான். இந்த புக் ஆஃப் லா, இந்த டெஸ்டமென்ட் சொல்றாங்க ஆங்கிலத்துல, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை, இந்த தேவனுடைய கட்டளையின் புத்தகத்தை நீங்க எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிறான். அப்போ
பிரசங்கி எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, காரியத்தின் கடைத்தொகை என்னவென்று பார்ப்போம். அதாவது ஒரு மேட்ருக்கு எண்டா வருது இல்ல, அது என்னன்னு பார்ப்போம், கேட்போம். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளை கை கொள்வதை எல்லாரும் மனுஷன் விழுந்த கடமை இதுவே. ஸோ இந்த கர்த்தருக்கு பயப்படுறதும் அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறது மனுஷனுக்குள்ள கடமையா, டியூட்டி. இங்கிலீஷ்ல என்னெல்லாம் இருக்கும். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த மேட்டர்? த கன்க்ளூஷன் ஆஃப் மேட் இஸ் fear God and keep his commandments, and that's the whole duty of man. மனிதனுடைய கடமையே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறது தானா. தேவம் ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் தேவத்தை நம்புறது இல்லையே, இயேசுவை தான் மெய்யான அறிந்து இல்லையே, இல்லைங்களா? ஆனா எவன் ஒருவனுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவன் தான் பாக்கியவான். தேவன் இயேசுவையே கர்த்தருண்டு நாம அறிக்கை எடுக்கிறதே அவன் தான் பாக்கியவான். அது நம்மளோட கடமையாக இருக்கிறது, அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்வது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப இது ரொம்ப முக்கியமான நான் ஒரு நீங்க இது உங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஆசீர்வாதம்னா இன்னும் அதிகமான காரியங்கள் உங்களை தொடருது, அது உங்களை நன்மையும் கிருபையும் தொடர்றதா உணர்ந்து கொள்ள முடிகிறதாக இருக்கிறது இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது. எப்படி இந்த வேணும் பண்ணுகிறதா? சரி, இப்போ பாருங்களேன், இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எதுக்கு தரேன்னா, இந்த கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தர் மேல வாழ்த்து பெற்ற மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அப்ப இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அதே உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். 102ஆம் சங்கீதத்துல 27ஆம் 28ஆம் வசனம். சோ இது என்ன சொல்லுது? நீரோ மாறாதவர், உங்கள் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகளை ஸ்தாபரித்திருப்பார்கள், அவருடைய சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். அதாவது நமக்கு ஏதாவது ஆனா எப்படியோ ஜபங்குமம் பண்ணி நம்ம ஏதாவது மேல வந்துருவோம். அதே நமக்கு பிள்ளைகளுக்கு வரும் பொழுது ஒரே துக்கப்படுவோம். ஐயோ அவங்க எப்படி இருப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, எதிர்காலம் எப்படி இருக்கும், ரொம்ப கவலைப்படுவோம் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறாதவர், என் ஆண்டுகள் முடிவது போல, உன் ஆண்டு முடிஞ்சு நீ போனாலும் பரவாயில்ல, உன் சந்ததி உனக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும், உன் அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. They will be established. See, they will be established, they will continue, their seeds will be established before me. அப்ப எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைல நம்ம சபையில நிறைய மக்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பிள்ளைகளை என்றைக்கும் கைவிட மாட்டார், தேவ பிள்ளைகளை. அதனால நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்க, விடவிடமாம ஜெபித்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். உங்க கடமை என்னன்னா, அப்போ நீங்க செய்ய வேண்டியது கடமை, கர்த்தருக்கு பயப்படுற கடமை. ரெண்டாவது அவரோட வேதத்தில் பிரியமா இருக்கணும். அதெல்லாம் நான் இப்படி சின்னதா எழுதி வச்சிருக்கேன் பாருங்களேன். உங்க கடமைய நீங்க எப்பயுமே ஞாபகத்தில் கொள்ளுங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவருடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறவன். அதாவது நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்ப இந்த கடமை நான் கர்த்தருக்காக இருக்கிறது. இந்த உலகத்து வேற ஒரு கல்ச்சர்ல இருக்கிறாங்க, வேற ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க, பாவ கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. அது என்னுடைய கலாச்சாரம் அல்ல. நான் வேதத்தின் கலாச்சாரம் நடந்துக்கிறபடினாலே நான் அதற்கு பிரயாசப்பட வேணும், மெனக்கட வேணும், இல்லைங்களா? சரியா? அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய அந்த வழி நடத்துதலை நாங்கள் நாடு. We seek the guidance of the Holy Spirit. ஒவ்வொரு தினமும் ஆவியானவர்கள் வழி நடத்துங்க, உங்களோட பாதையில சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நடக்கிறது இந்த கடமையை நிறைவேற்ற அவருடைய துணை நமக்கு அவசியமாக இருக்குது. இதை மறந்துடாதீங்க, எப்பொழுதுமே கடமையை மறந்துடாதீங்க. கடமைன்னு சொன்னா நினைச்சுக்கோங்க, தேவனுக்கு பயப்படுற அந்த பயம். ரெண்டாவது அவருடைய கட்டளை மேல் பிரியமா இருக்குது. ரெண்டுமே கர்த்தர் உங்களுக்கு கை கொள்ளுவதும் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஒரு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு படிச்சிருக்கோம்ல. அவர் ஒரு ரோம அதிகாரி. அந்த ரோம அதிகாரிகள் எவ்வளவு முரடா இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இறக்க இருக்க மாட்டாங்க, அடிப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இந்த மனிதனுக்கு பத்தி பைபிள்ல படிச்சுன்னா அவருக்கு தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறதுனால அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக, தேவனை தேடுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு அந்த நல்ல கவனிங்க, அவர் தேவனுக்கு பயந்த மனுஷனா இருக்கிறாரு, அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால கர்த்தர் பாருங்க, தம்முடைய ரட்சிப்பை அவருக்கு வெளிப்படுத்த முடியாய் அந்த புதிய பாட்டில் நாட்களிலே
அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த யாரை அனுப்புகிறார்? பேதுருவை அனுப்பி அந்த பரிசுத்தாவியான அபிஷேகத்தை கொடுக்கிறார் தேவ பிள்ளைல. அப்ப அந்த தேவ பக்தியும் உங்களை அப்படியே பரிசுத்தத்துக்குள்ளாய் வழிநடத்துகிறதாக இருக்கிறது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, see, you read your Bible, you pray every day, you be truthful to God in all that you do, then God will send his blessings upon you. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்றேன் பாருங்களேன். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல, ஒரு ஆங்கிலேயர். அவருக்கு இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல போய் ஊழியர் செய்யணுன்ற அந்த வாஞ்ச, தேவனுடைய அழைப்பு, ரொம்ப கடினமான ஊழியம் அந்த காலத்துல. அங்க கரண்ட் இல்லை, வழிநடத்தல் இல்லை, எதுவுமே இல்லை. அவரு ஒரு தடவை அந்த இதுக்குள்ள போறாராம், காட்டுக்குள்ள. அந்த மரக்கிளை குத்தி கண்ணு போயிருச்சான். ஒரு தடவை போகும்போது ஒரு சிங்கம் வந்து அவரை பிடிச்சி இந்த ஷோல்டர்லயே கீழே போயிருச்சான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்தை செய்துட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக திரும்பி இங்கிலாந்துக்கு போறாரு. மனைவிக்கு இதுதான் என் கனவென்று சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா. ஆனாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி வாஞ்சையோடு கூட ஊழியம் செய்கிறார். அவங்க மனைவி சொன்னாங்களா, நானும் உங்க கூட வரேன். அவர் சொன்னார, வேணாம்மா, அங்கே பயங்கரமான வியாதி எல்லாம் இருக்கும். அவர் சொன்னாங்க, இல்லை இப்போதான் பிள்ளைங்க பெருசாயிட்டாங்களே, நான் அவங்க கூட வரேன்னு சொல்லி வந்து அடுத்த நாளே அந்த அம்மா செத்துட்டாங்களாம். அந்த மனுஷன் தேவன் மேல இருக்கிற பயமும் விசுவாசத்துல எப்பயுமே வந்து முட்டி போட்டுதான் ஜெபம் பண்ணுவாராம். அவர் பிரசங்கிக்கும் பொழுது அந்த அந்த மக்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அங்க பிரசங்கிக்கிறாரு பாருங்களேன். அவர் மறிச்சிட்ட போது கூட அவருடைய இருதயத்தை இங்க ஆப்பிரிக்கால புதைச்சிட்டு பாடியை தான் கொண்டு போனாங்களாம். ஏன்னா அப்படி தேவன் மேல் ஒரு விசுவாசமும், அந்த தேவனுக்காக இருக்கணும். எப்பொழுதும் முழங்கால் படிட்டு தான் ஜெபிப்பாராம். எல்லா கஷ்டம் வந்தாலும், இந்த வேதனைகள் எல்லாம் கஷ்டம் வந்தாலும் அவர் முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்கிறவராக இருந்தாராம். கடைசியில அவரு மறுக்கும் தருவாயில இருக்கிறாரு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அந்த அப்ப கூட இங்கிலாந்துக்கு போல, இங்கதான் இருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கிறாரு. படுத்துட்டு இருக்கும் பொழுது பாருங்களேன், இப்படி சொன்னாராம், எனக்கு வந்து என்னை தூக்கி முட்டி போடுங்க, நான் ஜெபிக்கணும்னு சொன்னாராம். சரி, அவங்க தூக்கி இப்படி முட்டி போட்டு ஜெபிக்க வச்சாங்களாம் அவரை. அவர் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகுது. என்ன ஐயா இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன்னு வந்து தொட்டு பார்த்தா அவர் ஏசப்பாட்டு அப்படியே போயிட்டார். அவருடைய இது பாருங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபம். இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அந்த கெத்செமனேல முழங்கால், அந்த பயபக்தி, அது தேவன் கொடுத்துட்டு கடமையை நிறைவேற்றுற அந்த சிந்தனைகள், இது உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் இருக்கணும் தேவ பிள்ளைல. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகளை தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக. கண்களை முடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட, இந்த மாசத்துல கூட கர்த்தாவே எங்களை 6 மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலே சமூகத்துல கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காரியம் எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஆண்டவரே, இதை நாங்கள் திரும்பியமாக ஆவியானவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தால எங்க உள்ளத்தை நிறைச்சிருங்க ஆண்டவரை. அந்த உண்மையாலும் இதயத்தில் நிறைத்துங்க ஆண்டவரை. உங்களுடைய அன்பினாலும் எங்கள் உள்ளத்தை நிறைச்சிருங்க ஆண்டவரை. எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் எங்கள் மேல் விழுந்த கடமையை நாங்கள் உண்மையாய் பின்பற்ற செய்து முடிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தருகிறாங்க. யாரேனும் அன்று அழுது கொண்டு இருப்பாங்க, தங்களுடைய குழந்தைகள்னால, தன்னுடைய குடும்பத்தினால சொல்ற கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துங்க. பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய சொல்லி அவளை ஆதரித்து ஆண்டவரை அவளை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரை. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் குடும்பமா ஆசிர்வதிங்க. செய்து கொடுக்குறது ஆசிர்வதிக்கிறீங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகர மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. Praise God, praise God.